பீட் ஹெட்செட்டுக்கும் இடையே ஒரு கடுமையான மோதல்கள் ஏற்பட்டிருப்பதை ரஷ்ய ஊடகங்கள் வெளியாக்கியிருக்கிறது. அமெரிக்கர்களிடத்தில் ஆயுதங்கள் ரொம்ப மௌனித்து விட்டது, ரொம்ப குறைவாக இருக்கிறது. அமெரிக்கா உள்நாட்டுடைய பிரச்சனைகளை கொதிநிலையில் இருக்கிறது. நேயர்களே, இன்றைக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான போருடைய நிலைகள் ஒரு பலவேறு மாறுதல்களுக்கு உட்பட்டதாக நம்ம பார்க்குறோம். 5 மாதங்களை தாண்டி 6வது மாதத்தில் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம். அமெரிக்காவினுடைய இந்த நிலைப்பாடுகள் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்குற போது, ரஷ்யா வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியில் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெட்செட்டுக்கும் இடையே ஒரு கடுமையான மோதல்கள் ஏற்பட்டிருப்பதை ரஷ்ய ஊடகங்கள் வெளியாக்கியிருக்கிறது. இது ஒரு அமெரிக்கர்களுக்குள் ஒரு பெரும் பதட்டம். அதற்கு காரணம், பீட் ஹெட்செட் மற்றும் அமெரிக்க அதிபருடைய இந்த மோதலுக்கான காரணங்களை குறித்து ஊடகங்கள் வெளியான செய்தியில் அமெரிக்கர்களிடத்தில் ஆயுதங்கள் ரொம்ப மௌனித்து விட்டது, ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதனால் தொடர்ந்து போர் செய்வதற்கு முடியவில்லை. அமெரிக்கா உள்நாட்டுடைய பிரச்சனைகளை கொதிநிலையில் இருக்கிறது. ஈரானுக்காக அவர்கள் செலவு பண்ணக்கூடிய தொகையும், ஈரானை இதுவரை மௌனிக்க முடியாமல் இனி எப்படி செய்ய முடியும்? ஆயுதங்கள் வேறு இல்லை. நாம் ஏற்கனவே பலமுறை கூறியிருக்கிறோம். இது பீட் ஹெட்செட் கொடுத்த தவறான ஒரு வழிகாட்டுதல் என்பதைத்தான் ரஷ்ய ஊடகம் தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறது. சற்று முன்னர் உச்சபட்ச தலைவருக்கு நெருக்கமான பாக்கர் கலிபாப் பேட்டி ஒன்றில் இவ்வாறு கூறுகிறார்: அமெரிக்கர்களை நாங்கள் நம்ப முடியாது, அமெரிக்கர்கள் பொய்யர்கள், அமெரிக்கர்கள் வாக்குறுதிகளை மீறக்கூடியவர்கள், அமெரிக்கர்கள் வெண்ணெய் திரண்டு வருகிற நேரத்தில் தாலி உடைந்த கதையாக ஒப்பந்தத்தை உடைத்தவர்கள் என்று ஈரான் எல்லா நிலைகளிலும் அமெரிக்கர்களை சந்திப்பதற்கு தயாராக இருப்பதாக ஈரானுடைய உச்சபட்ச தலைமை, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியுடைய ஹெட், ஈரானுடைய சபாநாயகர், ஈரானுடைய IRGCனுடைய முன்னாள் தளபதி, ஈரானுடைய மிகச்சிறந்த ஹெலிபேட் இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர் பாக்கர் கலிபாப் கடும் எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு விடுத்திருக்கிறார். இந்த நிலையில் இந்திய ஊடகங்களை தாண்டி பல ஊடகங்களில் ஈரானின் அதிபர் மசூத் பெசஸ்கியானுக்கும் உச்சத்தலைவர் மெஜிதபா கமேனிக்கும் இடையான கடுமையான அதிகார மோதல்கள் ஏற்பட்டுள்ளதாக சில தகவல்கள் வெளியாகி இருந்தாலும் அவர் அதை நேரடியாக சொல்லவில்லை. ஈரான் அதிபர் பெசஸ்கியான் அடையாளம் தெரியாத இடத்திற்கு இருட்டடிக்கப்பட்ட காரில், கருப்பு பூச்சப்பட்ட அந்த காரில் முஜித்தபாவை ஈரானுடைய IRGC தலைமை கொண்டு சென்றதாகவும், ஈரானுடைய இரகசிய இடத்தில் அவர் தலைவர் முஜித்தபாவை சந்தித்ததாகவும், அவர்கள் முகம் கூட அவருக்கு சரியாக தெரியவில்லையோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு ஈரானுடைய இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி வெளியாகியுள்ள ஒரு செய்தி அறிக்கை புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. பெசஸ்கியான் பலமுறை கோரிக்கை விடுவித்ததாகவும் ராஜினாமா செய்வதாக எச்சரித்த பின்னரே இந்த சந்திப்பிற்கு இரகசியமாக அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பார் என்றும், கருப்பு கண்ணாடி பொருத்தப்பட்ட காரில் பெசஸ்கியான் அழைத்து சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு மிக மிக இரகசிய இடத்தில், இரகசியமான நேரத்தில் இரகசியமாக நடந்ததாகவும், அருகிலிருந்த நபரை கூட பெசஸ்கியானால் தெளிவாக பார்க்க முடியவில்லை என்றும் அந்த ஊடக செய்தி குறிப்பிடுகிறது. இந்த நிலையில் மசூத் பெசஸ்கியான் சில நிமிடங்கள் மட்டுமே உரையாட அனுமதிக்கப்பட்டதாகவும், பின்னர் அந்த நபர் உண்மையில் முஜித்தபா கமெனிதானா என்று பெசஸ்கியான் தனது உதவியாளரிடத்தில் கேட்டதாகவும் கூட அந்த செய்தி கூறுகிறது. இது ரொம்ப முக்கியம். இந்த செய்தியில் அவர் அந்த அளவிற்கு ஒரு பாதுகாப்பான வலயத்தில் நாட்டின் பிரசிடெண்ட்டுக்கு கூட அடையாளப்படுத்த முடியாத அளவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ஏனென்றால் யார் உளவாளி என்று தெரியவில்லை என்ற பல சந்தேகங்களும் கூட அவர்களிடத்தில் இருப்பதால், இனி உளவு அமைப்புகள் மொசாத் மற்றும்
சிஐஏ கண்டுபிடித்து விடக்கூடாத இரகசிய நிலையில் உச்சபட்ச தலைவர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கு உண்மை. ஒருபுறம் இந்த போரினுடைய பின்னணியிலே ஐஆர்ஜிசியினுடைய செல்வாக்கு அதிகரித்து வருகிறது, அரசின் அதிகாரம் குறைந்து வருகிறதா ஈரானில் என்ற கேள்வியும் எழுகிறது. மற்றொரு புறம் ஈரானுடைய பிரசிடென்ட் பெசஸ்கியான் கடத்தப்பட்டார் என்ற தகவல்கள் இதுவரை உறுதி செய்யப்படாத ஒரு குற்றச்சாட்டு தான். இருப்பினும் ராஜினாமா குறித்த செய்திகள் மற்றும் அரச தரப்பின் மறுப்புகள் ஈரானின் அதிகார மையத்தில் உருவாகியுள்ள ஆழமான அரசியல் பிளவை வெளிப்படுத்ததாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது என்னென்னா, ஏதாவது ஒரு சிறு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். அதை அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய ஊடகங்கள் கண் காது வைத்து பெரிதுபடுத்தலாம். அதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்த செய்தியில் அமெரிக்கா மிகப்பெரிய ஆயுத இழப்பை அவர்கள் சந்தித்ததால், ஆயுதங்கள் இல்லாத காரணத்தினால் பனிப்போர் காலத்தில் கிடக்கும் பல ஏவுகணைகளை கூட தேடி அவர்கள் பயன்படுத்தும் நிலைக்கு கீழாக சென்றிருக்கிறார்கள். இந்த போரின் வாயிலாக நாள் ஒன்றுக்கு 10,000 கோடி ரூபாய் செலவில் அமெரிக்கா தொடர் சிக்கலை சந்திக்கும் நிலையில் இந்த போர் உலகின் மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும். 10,000 கோடி என்றால் நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்யப்படுங்கள். அதாவது அமெரிக்காவினுடைய ஆர்மி குடோன்களில் ஏவுகணைகள், பேட்ரியாட் ஏவுகணைகள், தாட் ஏவுகணைகள், இன்டர்செப்டார் முழுமையாக காலியாகிவிட்டது. அமெரிக்காவினுடைய இந்த செலவுகள் எவ்வளவு வரும்? எத்தனை கப்பல்கள், எத்தனை வீரர்கள், எத்தனை தொழில்நுட்பங்கள், எவ்வளவு ஆயுதங்கள்? அமெரிக்காவிடத்தில் கப்பல் தொழில்நுட்ப ஆன்டிஷிப் மிசைல் கூட காலியாகி இருக்கிறதாம். கப்பல் தொழில்நுட்ப துல்லியமான ஏவுகணைகள், பிரிசிசிவ் மிசைல் வரைக்கும் அவர்களிடத்தில் இல்லை என்பதுதான் செய்தி. இந்நிலையில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் ஜபல் அலி ஃபோர்ட் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் அங்கே பயங்கர வெடிச்சத்தங்கள் கேட்டதாகவும், ஜபல் அலி ஃபோர்ட் மிகப்பெரிய அளவிலான வரலாற்றில் சந்திக்காத ஒரு சேதாரத்தை சந்தித்திருப்பதாகவும், இந்நிலையில் அமெரிக்க தளங்களின் மீது தாக்குதல்கள் தொடரும் என்று ஈரான் தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். துபாயுடைய வெடிச்சத்தங்கள் கேட்டது என பல செய்திகள் கூறுகிறது. சேனல் 4 தகவல் படி அமெரிக்கா தனது முன்னணி ஆயுதங்களை திரும்ப பெற்று வருவதாகவும், அதாவது தளங்களில் இருந்து அது உறுதி செய்கிறது. அநேகமாக அமெரிக்க படைகள் இடமாற்றம் செய்யப்படலாம். பஹ்ரைன், துபை மற்றும் பல்வேறு இடங்களில் இந்த தாக்குதல்களை யார் நடத்தினார்கள் என்று தெரியவில்லை. உண்மையில் ஈரான் நடத்தவில்லை என்றால் ஈரானுடைய குழுக்கள், ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்கள், அதாவது நாம் ஏற்கனவே சொன்னோம், ஈரானுடைய பிராக்சிகள் வலிமையாக இருக்கிறார், பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் நடத்தி இருக்கலாம். அதுதான் அதிக செய்தி. இப்போது அமெரிக்கா இந்த தாக்குதலில் 4 வலிமையான டேட்டா சென்டர்கள் இழக்கப்பட்டிருக்கிறது. இந்த போரில் சீனாவுடனான சிஆர்பி இராணுவ நிலைகளை அவர்கள், அதாவது சிஆர்பி என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை கேபர் ஷக்கானோடு இணைந்து சீனா ஆண்டனாக்களை இணைத்து தாக்குதலை நடத்தியிருப்பதன் மூலமாக சீனா ஆயுதங்கள், இந்த ஆண்டனாக்கள் அமெரிக்காவினுடைய எலக்ட்ரானிக்ஸ் வாஃபர் சிஸ்டத்துக்கு எதிராகவும் அது பெரும் நன்மையை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானுடைய ஜாக் விமானங்கள் ரஷ்ய பயிற்சி விமானங்களாகவும் R-32 பயன்படுத்தி வருவதையும் கூறப்படுகிறது. அதாவது இந்த ஜாக் விமானங்கள் ரஷ்யர்களால் கொடுக்கப்பட்ட விமானங்கள். இது ரஷ்யர்கள் பயன்படுத்தி வந்த இந்த ஜாக் விமானங்களையும் கூட தற்போது ஈரானியர்கள் பயன்படுத்தி வருவதாகவும், ரஷ்ய பயிற்சி விமானங்கள் அதனோடு ஏவுகணைகளை இணைத்து புதிதொரு தாக்குதலை ஈரான் நடத்தி வருவதாகவும் தற்போது செவ்விகள் வெளியாகியுள்ளன. இப்போ நம்ம ஹெர்மூஸுக்கு வந்துடலாம். அமெரிக்க படைகள் என்ன நடக்குது? ஈரான் மற்றும் ஓமன் இணைந்து செயல்பட முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. அமெரிக்கா அழுத்தங்களை கொடுத்து வருகிறதா? நிச்சயமாக கொடுத்து வருகிறது. அடுத்த செய்தியில் ஹெர்மூஸ் ஜலசந்தி ஒரே வழித்தட வழியாக மட்டும்தான் கப்பல்கள் செல்ல வேண்டும், கப்பல்கள் ரிட்டேன்
ரிட்டனாக வேண்டும். 2 தளங்களுக்கு வழியில்லை என்பதையும், இதன் மூலம் ஈரானுடைய கைகள் வலிமையாக ஓங்கியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகிறது. ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரின் செய்தி தொடர்பாளர் இஸ்மைல் பகவி ஈரான் மற்றும் ஓமான் இந்த ஒப்பந்தத்தை உறுதி செய்திருப்பதாகவும் 7% கட்டணம் நிர்ணயம் செய்து, அதே சமயம் அமெரிக்கா இல்லை 5% வைக்க வேண்டும் என்று கெஞ்சுவதாகவும், தற்போதைய நிலையில் அமெரிக்கர்கள் இறங்கி வந்திருப்பதையும் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ப்ளூம்பெர்க் செய்திகள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அமெரிக்காவின் பிரபல ப்ளூம்பெர்க் தன் செவ்வியில், ஹவுதிகள் மற்றும் சவுதி அரேபியா பேச்சுவார்த்தை பெரும் அளவிலான பின்னடைவை சந்திக்கிறது. யதார்த்தமான நிலை மட்டுமல்லாமல் சூயஸ் கால்வாய் வழியாக செல்லும் கப்பல்கள் கூட தற்போது வெகுவாக குறைந்து விட்டது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் இனி எதுவும் செய்ய இயலாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். அமெரிக்க விமானங்கள் அப்பாற்பட்டு வருவதை காணலாம். ஈரான் மீது எந்த ஒரு தாக்குதலையும் நடத்த இயலாத நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டிருக்கிறது. ஹவுதி மிக கடுமையான தாக்குதலில் இஹியாச்சாரியுடைய ஸ்டேட் படி கிழக்கு யமானில் பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ மிக முக்கியமாக அமெரிக்காவின் பல தசாப்த கூட்டாளியான சவுதி அரேபியாவின் மிக முக்கியமாக செய்தியூட்டே, அரம்கோ நிறுவனங்களின் மீது ஒருவேளை ஈரான் தாக்குதல் நடத்தினால் சவுதி அரேபியா முதலீடுகளை விற்பனை செய்துதான் ஈடுகட்டப் போவதாக பின் சல்மான் நேரடியான எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு விடுத்துள்ளார். சவுதி அரேபிய டாலர்களை அமெரிக்கா திரும்ப பெற இயலாத நிலையில் அமெரிக்கா போரை தற்போது நிறுத்தி வருகிறது. ஏன்னா பெரும் முதலீடுகள் அங்கே இருக்கிறது. இது அமெரிக்க டாலர்களுக்கு பெரும் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நன்கு உணர்ந்திருப்பதாகவும், மிக விரைவில் சவுதி அதிபர் பின் சல்மானுடனான பேச்சுவார்த்தையை அமெரிக்கா மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது. செங்கடல் சவுதி அரேபியா அந்த தாக்குதலின் மூலம் எந்த ஒரு கப்பல்களும் சவுதியிலிருந்து வெளியேற முடியாத நிலையில் 25 நாட்கள் தாமதமாகும் பெரும் பொருட்செலவு ஏற்படும். இந்த நிலையில் இப்பொழுது ஹிஸ்புல்லா படைகளின் மீதான தாக்குதலை இஸ்ரேல் வலிமைப்படுத்தி இருக்கிறது. லெபனானுக்கும் சிரியாவுக்கும் மையப்பகுதிகளில் தனது ஆட்களை ஏவி இருக்கிறார்கள். ஈரான் நாட்டின் மொசாத் உளவாளிகள் படுகொலை செய்யப்படுவது தொடர்கிறது. மரண தண்டனைகளுக்கு உள்ளாகிறார்கள். ஒரே ஒரு உதாரணம், ஒரு டாக்டர் வீட்டின் மேற்பகுதிகளில் ஸ்டார்லிங் மூலம் உளவு பார்த்ததை கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஈரானில் தேசவிரோத சக்திகள் அதிகரிப்பதையும் அவர்கள் மரண குழியில் தொடர்ந்து தள்ளப்பட்டு வருவதையும் மொசாத் அமைப்புகள் தடுமாறுவதையும் காட்டாலும் கூட, இன்னும் ஏராளமாக ஈரானில் எல்லா இடங்களிலும் மொசாத் பரவியிருக்கிறது என்பது மறுக்க முடியாது. ஒரு செய்தியை உங்களுக்கு இன்று சொல்லி முடிக்கின்றேன். உச்சபட்ச தலைவர் முஜித்தபா கமைனி கருப்பு காரில் யாரும் சந்திக்க முடியாத ஒரு இடத்தில் அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவில் திரு முஜித்தபாவை பெசஸ்கியான் சந்தித்தார் என்ற தகவல்கள் எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு வலுவாகவும் எச்சரிக்கையாகவும் ஈரானியர்கள் இருக்கிறார்கள். இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு ஈரான் வந்ததால் அமெரிக்கர்களும் இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, இறங்கி வருவதே மேல் என்பதால் இந்த செய்தி நான் சொல்வது சரியாக இருந்தால் 7% ஒப்பந்தங்கள் இனி 5% முடிக்கலாம். கப்பல்களினுடைய எண்ணிக்கை, கப்பல்களுடைய அளவு, கப்பல்களுடைய அந்த மதிப்பீட்டை, எண்ணெய் செல்கிற மதிப்பீட்டின் அடிப்படையில் ஒருவேளை இருக்கலாம் இந்த 7-5%. 1 கோடி என்றால் அது 7 அப்படி என்று இருக்கலாமோ என்று நினைக்க தோன்றுகின்றது. நாம் இதனுடைய விளக்கத்தை, ஹெர்மூஸில் எந்த மாதிரி ஒப்பந்தங்களுக்கு அமெரிக்கா ஒப்புதல் கொடுக்க போகிறது, அமெரிக்கர்கள் தொடர்ந்து இப்பொழுது ஓரளவுக்கு ஹெர்மூஸிலே லூஸாக தான் வந்து கொண்டிருக்கிறது. கப்பல்களெல்லாம் ஓரளவுக்கு ஈரானியர்கள் இந்த ஷெடோ ஃப்ளீட் வழியாக தங்கள் வியாபாரத்தை தொடர்கிறார்கள்.
என்பதும் நமக்கு தெரிகிறது. ஆக மொத்தத்தில் ஒரே ஒரு செய்தியை நான் நிறைய படித்தாலும் உங்களுக்கு சொல்ல முடியும். அமெரிக்கா பெரும் பின்னடைவை மட்டும் சந்திக்கிறது, அவ்வளவுதான். மற்ற செய்திகளில் உண்மைத்தன்மைகளில் சில மாற்றங்கள் இருக்கலாம். அமெரிக்கா பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.